பாரு வரதராஜா, இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னோட ஸ்டவ், பாத்திரம், பண்டம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு முதல்ல இந்த ஆபீஸை விட்டு வெளியில போ. இப்படி திடுத்துப்புனே வெளியே போனா எப்படி? குறைஞ்சது ஒரு 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 3 மாசம் நோட்டீஸ் ஆகுது கொடுக்க வேண்டாமா? 3 மாசம் நோட்டீஸா? ஏன் இதெல்லாம் வீடா? கொடக்குடி கொடுத்து தங்கி இருக்க. ஏதோ பாவம் ஒண்டிக்கிட்டே இருக்கியே, வெளியில தங்கி கஷ்டப்படுறேன்னு ஆபீஸ்ல தங்க இடம் கொடுத்தா நேத்து ராத்திரி இவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டியா? இந்த விஷயம் மட்டும் ஹெட் ஆபீஸுக்கு தெரிஞ்சா என் உத்தியோகமே போடுவீங்க. ஹரியல்லா, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. நீங்க பாட்டுக்கு என்ன வெளியே போன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் எங்க போய் தங்குறது மாமா? மாமாடி இனிமே கூப்பிடாது. நான் உங்களை மேனேஜர் ரகுமானா நினைச்சா பழகுறேன், ரகு மாமாவா நினைச்சுதானே பழகுறேன். ஹரியல்லா, அன்பால அடிக்கிறானே. நான் இந்த ஆபீஸ்ல தங்குறதுனால உங்களுக்கு எவ்வளவு லாபம்? ராத்திரி எல்லாம் ஃபைல பாக்குறேன், அதுக்காக ஓட்டியா கேக்குறேன்? அதெல்லாம் பேசக்கூடாது. நீ இப்ப என்ன பண்றன்னா இங்கேயே தங்கலாம்னு சொல்றீங்களா? அதான் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள் லீவு தர, மரியாதை வெளியில ஒரு இடத்த பாக்குற, இந்த ஆபீஸ் ரூம காலி பண்ற. முடியாது, நான் இங்கே தான் தங்குவேன். முடியாது, நீ வெளியில போ. நான் இங்கே தான் தங்குவேன். நீ வெளியில போ. இங்கே தான் தங்குவேன். வெளியில போ. தங்குவேன். போ. தங்குவேன், இங்குவேன், குவேன், வேன், இன். முடியாது, டியாது, யாது, தூ. வரதப்பா, என்னப்பா நகராரு? நீங்களே சொல்லுங்க. நானும் அனாதை. இந்த உலகத்துல உங்களை விட்டு எனக்கு வேற யார்? இப்ப திடீர்னு என்ன வெளியே போனா நான் எங்க போவேன்? இந்த மாமா என்ன வெளியே போக சொல்றாரு. ஆமா மாமா, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மாமா. என்னது மாமாவா? நான் வரதுக்கு தான் மாமா, உனக்கு இல்ல. விட்டா ஊருக்கே மாமாவா கேடிங்க போட்டுருக்கேன். நான் உனக்கு மேனேஜர். சரி மேனேஜர், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க மேனேஜர். நோ 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 நோ. தங்கச்சி, நீ அது சொல்லுமா? சார், பாவம் சார் வரதண்ணா. அதெல்லாம் முடியாதுமா, அவ இங்க இருக்க கூடாது. ஆண்டி. ஐயோ சாரி. ஆண்டி, மாமா உங்களுக்கு தான் மசிவார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன வருது? எத்தனை பேருக்கு தான் ரெக்கமெண்டேஷன் பண்றது? வேலை வேணும்னா என்கிட்டே வருது, இன்கிரிமெண்ட் வேணும்னா என்கிட்டே வருது. மேனேஜர் கிட்டே போய் போய் போர் அடிச்சு போச்சு. முதல்ல இந்த மேனேஜர் மாத்தணும். என்னது? அது இல்ல, சும்மா சொல்லிச்சு. நம்ம வருது நல்ல பையன், அவனை அனுப்பாது, இங்கே தங்குவே. சரியில்லை, உனக்காக வரது இங்கேயே இருக்கட்டும், வெளியில எங்கேயும் போவான். ஆனா ஒண்ணு, மறுபடியும் இந்த மாதிரி வம்பு தும்பு பண்ணினா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு செய்யுமா? தெரியுமே, உங்க நல்ல மனசை பத்தி தெரியுமே. அதான் இல்ல, வரது மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வெளில போனோம். முதல்ல இப்ப போய் வேலைக்கு கவனிங்க. மாமா, மாமி, ரொம்ப தேங்க்ஸ். இல்லையே. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? மேனேஜர் வந்து நான் ஆபீஸ்ல தங்க கூடாது, வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேச வந்தியாடா? இங்க உட்காந்துட்டு நம்ம படம் வரைஞ்சிட்டு இருக்கேன். டேய் வரதே, சும்மா இருடா. நம்ம மேனேஜராவது உன்னை வெளியில அனுப்புறதாது, நான் படம் வரைகிறது இருக்கட்டும். அந்த ஜோடியை பாடுறா, இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கே போயிட்டாங்க. ப்ளீஸ் ராமு, நான் ஒரு பட்டுப்போன மரம். உங்க காதல ஏத்துக்கிற நிலைமையில நான் இல்ல. என்ன மறந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. என் வாழ்க்கையே நீதான் போனா. என்னுடைய ஆசைகள் என்னன்னா, உன்னை மறுபடியும் பூவோடையும் பொட்டோடையும் பார்க்கணுங்கிறதா. விடுங்கடா, விடுங்க. ஐயோ, தும்மல் நின்னு போச்சுடா. மெய் மறந்து இந்த ஜோடியை கெடுத்துட்டியாடா? இன்னைக்காவது ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை செய். போங்கடா, தும்ப விட மாட்டேங்கிறீங்களே. நிறுத்துறா. ஐ அம் சாரி. அப்பாடி, எல்லாரும் நிறைய தான் வச்சுக்கிறாங்க. பொன்னம்மே, என்னயா ஒண்ணு காணும் போல் எஸ்வி ரங்கராவ் மாயா பஜார்ல சாப்பிட்டது போல இருக்கு. நான் ஒருத்தி தாயா இப்படி எல்லாரும் விட்டு சாப்பாட்டையும் சாப்பிட முடியும். அது என்ன பிரி? ഈ ஆபீஸ்ல இன்னைக்கு யாரும் சரியாயிட்டு சாப்பிடல. போறாங்க, பவுர் சரியில்லாம இருக்கு, நாம சாப்பிடுவோம். நீ சாப்பிட்டியா? நான் இப்ப തന്നെ കഴിച്ചു. என்னத்த கழிச்ச? പുട്ടും ചായയും. 2 நாளா எங்க போயிருந்த? ஆளே காணா. ആന്ധ്രാவுக்கு என்ற வலிய சேட்டனை காணான் வேண்டி போய். வலிய சேட்டனா? ஆரவன்
எங்க அண்ணன் அண்ணாத்தியா உங்க அண்ணாத்த ஆந்திராவில இருக்கிறாரு என்ன பண்ணி நிக்கிறாரு ஜெயில்ல இருக்காரு. ஐயோ இன்னாயா தப்பு பண்ணாரு ஜெயிலுக்கு போறதுக்கு அவரே வளர்த்தாலும் குத்தம் வெட்டினாலும் குத்தம். இன்னாத்த வளர்த்தாரு இன்னாத்த வெட்டினாரு கஞ்சா செடியை வளர்த்தாரு சந்தன மரத்தை வெட்டினாரு. ஒப்பம் தன்னான உங்க அண்ணாத்தைய ஜெயில போடக்கூடாதியா தூக்குல போடணும். அது அடுத்த மாசம். மெய்யாலுமா பயப்பட வேண்டாம். அடுத்த மாசம் புள்ளி ரிலீஸ் ஆகும். வெளியே வர போறாரா வந்துட்டு போட்டோம் என்ன இப்போ